HST இந்த வேர்டு வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? HST இது தெரியுமா? இது தெரியலனா பரவாயில்ல. இன்னொரு நான் ஒரு சம் எழுதுறேன். அந்த சம் உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. duration of exercise into 100 divided by 2 into pulse. 3 pulse of sum சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ இது எதுக்கு யூஸ் ஆகும்ன்றதை இப்போ நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். சோ இது வந்து ஹார்வர்ட் ஸ்டெப் டெஸ்ட். சோ இந்த ஹார்வர்ட் ஸ்டெப் டெஸ்ட் இது வந்து எதுக்காக நம்ம பண்றோம்னா ஒரு கார்டியோவாஸ்குலர் எண்டூரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்றதுக்கு இந்த இதை நம்ம பண்ணுவோம். சோ இது பண்றதுக்கான process என்ன அப்படின்றத நான் டீடைலா சொல்றேன். சோ நீங்க ஒன் பை ஒன் ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இது நமக்கு என்னென்ன தேவைப்படும்னா மென் எடுத்துனா ஒரு 20 inches ஹைட்ல ஒரு ஸ்டெப் பெஞ்ச் தேவைப்படும். நமக்கு டைமர் யூஸ் பண்றதுக்கு ஒரு டைமர் தேவைப்படும். அப்புறம் ஒரு அபிஷியல், அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் யார் பண்றாங்களோ அவங்க சப்ஜெக்ட் அவங்களுக்கு தேவைப்படுவாங்க. உமனுக்கு தான் ஹைட் கம்மியா இருக்கும். இது வந்து மென்னுக்கு 20 inches, உமன்னா 16 inches. சரிங்களா? சோ இது வந்து அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ ஒரு சப்ஜெக்ட் அதாவது சொன்ன பண்றாங்கல அவங்க தான் சப்ஜெக்ட். அவங்கள கூப்பிட்டு இப்போ இதுல வந்து இந்த ஸ்டெப்ல இப்ப நிக்கறாங்க அப்படினா இதுல இருந்து மேலே ஏறி இறங்கணும். சோ 1 2 மேலே ஏறினா ஒரு கால் வச்சா 1 இன்னொரு கால் வச்சா 2 தென் கீழ இறங்கும்போது 3 4. சரிங்களா? இது மாதிரி 5 minutes கண்டினியூஸா பண்ணணும். இந்த 5 minutes கண்டினியூஸா பண்ணும்போது நம்ம வந்து ஒவ்வொரு 1 to 1.5 2 to 2.5 3 to 3.5 இந்த between கேப்ல அவங்களுக்கு நம்ம பல்ஸ் ரேட் செக் பண்ணனும். அதாவது இப்போ 1 minute to 1.5 minute பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு 30 seconds பல்ஸ் ரேட் செக் பண்ணனும். சரிங்களா? 30 seconds அது எப்படி நீங்களால கால்குலேட் பண்ணிக்கலாம். 30 seconds அவங்களோட பல்ஸ் ரேட் எப்படி இருக்கு, அதாவது ஹார்ட் பீட் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணனும். 2 minutes to 2.5 minutesல again ஒரு 30 seconds அவங்களோட பல்ஸ் ரேட் செக் பண்ணனும். சோ தேர்ட் இது பல்ஸ் 1 பல்ஸ் 2 பல்ஸ் 3 வெச்சுக்கலாம். சோ இத வந்து இங்க நம்ம வந்து மல்டிபிள் பண்ணனும். சரிங்களா? இப்போ நம்ம சாம்பிளுக்கு ஒரு பல்ஸ் ரேட் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா? இது எதுக்கு பண்றோம்னா முதல்ல சொன்னதா நம்மளோட கார்டியோவாஸ்குலர் எண்டூரன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்றது தான் இது பண்ணுவோம். சோ இது வந்து டியூரேஷன் ஆஃப் எக்சர்சைஸ் எவ்வளவு நேரம் பண்றாங்க 5 minutes. 5 minutesனா எவ்வளவு நேரம் 300 seconds in seconds இருக்கும். சரிங்களா? into 100 divided by 2 into pulse sum. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பல்ஸ் 1 வந்து எவ்வளவு இருக்கு ஒரு 40 இருக்குன்னு வச்சுக்கோங்க. பல்ஸ் 2 ஒரு 35, பல்ஸ் 3 ஒரு 40 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது மூணையுமே சம் பண்ணணும். 40 80 81 40 80 115 இருக்கு. சரிங்களா? இப்போ இதை வந்து மல்டிபிள் பண்ணணும். டிவைட் பை என்ன 10 சோ இத வந்து இப்போ நம்ம வந்து வகுத்தோம்னா இதுல ஒரு ஆன்சர் வரும். அது என்ன ஆன்சர் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஆன்சரை இப்போ நான் ஷோ பண்றேன். இது வந்து எக்ஸலென்ட், குட், ஆவரேஜ், புவர் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இதுல உங்களோட ஹார்ட் ரேட், பல்ஸ் என்ன உங்களோட டெஸ்ட் ஃபிட்னஸ் டெஸ்ட் என்னது வருது அப்படிங்கறத நீங்களுமே உங்களோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட கார்டியோவாஸ்குலர் எப்படி இருக்கு, கார்டியோவாஸ்குலர் எண்டூரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்றது தான் இந்த டெஸ்ட் வரும். இந்த டெஸ்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாம்ல சோ கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்படி கேட்டாங்க அப்படின்னா என்ன கேட்பாங்க, ஹார்ட்வேர் ஸ்டெப் டெஸ்ட்னா என்னன்னு கேட்பாங்க, அதோட ஃபார்முலா என்னன்னு கேட்பாங்க. சோ இது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும் ஃபார்முலான்னு கேட்கும்போது. சோ எத்தனை மினிட்ஸ் பண்றாங்க, எத்தனை பல்ஸ் எடுக்கிறாங்க 3 பல்ஸ். சோ அதை எப்படி மல்டிபிள் பண்ணி அது என்ன ஆன்சர் இருக்கு அவங்களே ஒரு சம் கொடுத்து அது இது கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ இது நீங்க போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். பெஞ்ச் அந்த பெஞ்சோட ஹைட் என்ன, மென்னுக்கு என்ன உமனுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இதுதான் ஹார்ட்வேர் ஸ்டெப் டெஸ்ட். சோ இது வந்து உங்களுக்கு உங்களோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்ம சேனல் அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யூஜிடிஆர்பி படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அவங்களே ஃபாலோ பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ சோல்ஜர்ஸ்.